பெரம்பலூர் அருகே காவல் நிலையத்திற்குள் மதுபோதையில் 2 வழக்கறிஞர்கள் ரகளையில் ஈடுபட்டு காவலர்களை தரக்குறைவாக பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. பெரம்பலூரைச் சேர்ந்த இளங்கோவன் மற்றும் அண்ணாதுரை என்ற 2 வழக்கறிஞர்கள் அவர்களது வாதியுடன் வழக்கு சம்பந்தமாக குன்னம் அருகே உள்ள மங்களமேடு காவல் நிலையத்திற்குள் சென்றுள்ளனர். அப்போது மதுபோதையில் இருந்த வழக்கறிஞர்கள் போலீசாரை ஆபாச வார்த்தைகள் மற்றும் தரக்குறைவாக பேசியுள்ளனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. பழனி நகராட்சி மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்களுக்கு பழனி கோயில் நிர்வாகம் தகுந்த மரியாதை அளிப்பதில்லை என்று அமைச்சர் சக்கரபாணியிடம் பழனி திமுக நகர்மன்ற தலைவர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். காவல் நிலையத்தில் நடைபெற்ற சிசிடிவி கண்காணிப்பு அறை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பழனி திமுக நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி, கோயில் கேட்கும் அனைத்து பணிகளையும் நகராட்சி நிர்வாகம் செய்து கொடுக்கும் நிலையில் நகராட்சி மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்களுக்கு கோயில் நிர்வாகம் தகுந்த மரியாதை அளிப்பதில்லை என்று அமைச்சர் மற்றும் எம்எல்ஏவிடம் முறையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சொல்ற வேலையை பூரா நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கோம். இது இருக்கக்கூடிய எல்லா அபிஷியல்ஸ்க்கும் தெரியும், சட்டமன்ற உறுப்பினருக்கும் தெரியும். அவரும் முட்டி முட்டி பார்த்துட்டாரு. ஆனா தேவஸ்தானம் இந்த மாதிரி ஒரு போக்கை நான் 96ல இருந்து மக்கள் பிரதிநிதியா இருக்கேன், எந்த இடத்துலையும் எந்த கவர்மெண்ட்டும் பண்ணல. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. இதை நான் பதிவு பண்ணிட்டேன். எங்களுக்கு வேற ஒண்ணு வேணாம். நாங்க கோவிலுக்கு போறத கூட நிறுத்திட்டோம் சார். பாஸ் கூட போறது இல்லை. அது ஒரு இது இருந்துச்சு. எங்களுக்கு இந்த 800 மீட்டர் பழனி நகர மக்களுக்காக ஒரு 800 மீட்டர் இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு பின்னாடி உங்களுடைய தலைமையில எங்க சட்டமன்ற உறுப்பினருடைய மேற்பார்வையில தேவஸ்தானம் நடத்தி கொடுக்கறதுக்கு நீங்க எங்களுக்கு ஒரு வழி மட்டும் சொல்லிட்டு போங்க. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நான் இதை சட்டமன்ற உறுப்பினர். பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் ரயிலை இயக்கி புதிய பழைய ரயில் தூக்கு பாலங்களை திறந்து 2வது முறையாக அதிகாரிகள் முன்னோட்ட ஒத்திகை செய்து பார்த்தனர். ராமேஸ்வரம் அடுத்த பாம்பனில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த புதிய ரயில் பாலத்தின் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. இந்த நிலையில் புதிய ரயில் பாலத்தின் ரயில்களை இயக்கியும் புதிய மற்றும் பழைய ரயில் தூக்கு பாலங்களை திறந்து அதன் வழியாக இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான கப்பலை 2வது முறையாக இயக்கியும் சோதனை செய்து பார்த்துள்ளனர். பிரதமர் மோடி பாலத்தை திறந்து வைக்க வந்தால் சாலை பாலத்தில் மேடை அமைத்து அதன் மேல் நின்று திறந்து வைப்பது போல் அதிகாரிகள் ஒத்திகை பார்த்தனர். கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் 2 சக்கர வாகனங்கள் நிறுத்தினால் 2000 ரூபாயும் 4 சக்கர வாகனங்களுக்கு 5000 ரூபாயும் அபராதம் விதிக்க அதிகாரிகளுக்கு ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் கொடைக்கானலில் வட்டக்கானல், அப்சர்வேட்டரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்தார். தொடர்ந்து பேருந்து நிலைய பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட அவர் பேருந்து நிலையத்தில் 2 சக்கர வாகனங்கள் நிறுத்தினால் 2000 ரூபாயும் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்தினால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மீறினால் வாகன உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். அடுத்த இன்னும் 2-3 மாதங்களில் கொடைக்கானல் சீசன் ஆரம்பிக்கிறதுனால சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சுற்றுலா பயணிகளுக்கான அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள், குடிநீர், சுகாதாரம் போன்ற வசதிகளையும் குறிப்பாக பார்க்கிங் வசதிகளுக்கு ஏற்ற இடங்களை தேர்வு செய்யும் பொறுத்து இன்றைய கள ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. 4 இடங்கள்ல கூடுதலா ஒரு 1000 வெஹிக்கிள் நிறுத்துற அளவுக்கு கூடுதலான பார்க்கிங் வசதிகள் கண்டறியப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இன்னும் 2 மாத காலத்துல பணிகள் முடியும் எதிர்பார்க்கிறோம். பேருந்து நிலையத்துல ஒரு 10 பஸ் பே இருக்கு. சில இடங்கள்ல வெளி கார்கள், பைக் போன்றவை நிறுத்துறதா கம்ப்ளைண்ட் வந்தது அடிப்படையில இன்றைக்கு ஆய்வு பண்ணோம். அதுல இன்னைக்கு முதன்முறை அப்படிங்கிறதுனால சிவியர் வார்னிங் கொடுத்துருக்கோம். கார்களுக்கும் சரி, தனியார் கார்கள் அது சுற்றுலா வாகனங்கள் எதனாலும் உள்ள நிறுத்தக்கூடாது. உங்களுக்கே தெரியும், பயணிகளுடைய நலன் கருதியும் பாதுகாப்பு கருதியும் கார்கள் எல்லாமே வெளியில தான் நிறுத்தணும் அந்தந்த பார்க்கிங்ல. பஸ்கள் மட்டும்தான் உள்ள நிறுத்தணுங்கிறத சொல்லியிருக்கேன். அண்மையில் ஜெர்மனியைச் சேர்ந்த சுற்றுலா பயணி யானை தாக்கி உயிரிழந்த நிலையில் மாலை நேரத்தில் வால்பாறை சில 2 சக்கர வாகனங்களுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். சில நாட்களுக்கு முன் ஜெர்மனியைச் சேர்ந்த மைக்கேல் என்பவர் பொள்ளாச்சியிலிருந்து புல்லட்டில் வால்பாறை நோக்கி சுற்றுலாவுக்காக வந்து கொண்டிருந்தார்.
அப்போது ஒற்றை காட்டு யானை அவரை வழிமறித்து தாக்கி தூக்கி வீசியது. இதில் பலத்த காயமடைந்தவர் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே இறந்தார். இதனால் மாலை 6 மணி முதல் காலை 7 மணி வரை இருசக்கர வாகனத்தில் மலைப்பாதையில் செல்ல வனத்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஆழியார் வனத்துறை சோதனைச் சாவடியில் இருசக்கர வாகனங்களை தடுத்து நிறுத்திய வனத்துறையினர் திருப்பி அனுப்பி வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே லட்டு தருவதாக கூறி 9 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முதியவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மாடப்பள்ளி சமத்துவபுரத்தைச் சேர்ந்த சண்முகம் என்ற முதியவர் அதே பகுதியைச் சேர்ந்த சத்துணவு அமைப்பாளராக பணிபுரியும் பெண்ணின் 9 வயது மகளுக்கு லட்டு தருவதாக கூறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமி கூச்சலிட்டதுடன் அங்கிருந்து உடனடியாக வீட்டிற்கு சென்றுள்ளார். இதுகுறித்து தனது சித்தியிடம் சிறுமி கூறியதால் சிறுமியின் தாய்க்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அவரது தாய் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் முதியவர் சண்முகத்தை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் அருகே 9ஆம் வகுப்பு மாணவி கர்ப்பமான சம்பவத்தில் 10ஆம் வகுப்பு மாணவன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொளசம்பட்டி பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமி அப்பகுதியில் உள்ள பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 3 நாட்களுக்கு முன் வயிற்று வலி இருப்பதாக சிறுமி கூறியதால் உடனே அவரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற பெற்றோர் பரிசோதனை செய்துள்ளனர். அப்போது சிறுமி 2 மாத கர்ப்பிணியாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்ததால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மகளிர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சிறுமியிடம் விசாரணை நடத்திய நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவன் தான் கர்ப்பத்திற்கு காரணம் என்பது தெரியவந்தது. இதையடுத்து மாணவன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 7வது மலர் கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. மொத்தம் 2 லட்சம் மலர் வகைகளை கொண்டு கண்ணை கவரும் வகையில் பல நிறங்களில் மலர் வடிவங்கள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. ரோஜா, ஆர்கிட், மல்லிகை, செண்டுமல்லி, சம்மங்கி, கனகாம்பரம், தாமரை உள்ளிட்ட பல்வேறு மலர்களை கொண்டு வானவில், பட்டாம்பூச்சி உள்ளிட்ட பல்வேறு கலைநயமிக்க வடிவங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. கோவை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் இக்கண்காட்சியை ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃப்ளார்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே ஃபவுண்டெயின்ஸ் கூட நிறைய இருந்துச்சு. ரொம்ப டெக்கரேட்டிவாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னலாம் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது? ஃபஸ்ட்டு அந்த எலிஃபண்ட் என்ட்ரன்ஸ்லேயே எலிஃபண்ட் வந்தது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த துர்கை, சரஸ்வதி தேவியோட ஸ்டாச்சு, ஃப்ளார்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தது நல்லா இருந்துச்சு. இந்த ஃப்ளவர் ஷோ ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கும்போதே எல்லாம் அட்ராக்டிவாக இருந்துச்சு. இது மூலமாக நிறைய ஃப்ளவர்ஸு, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குதுன்னு எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டோம். மெயினாக உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப பார்க்குறது பிடிச்சிருக்கு? அங்கே ஒரு பியர் இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் வரும்போது யானை பொம்மை மாதிரி ஒன்று